Hi friends, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்போ சவுண்ட். ஸோ அந்த கம்பெனியோட 4440 ஸ்டீரியோ ஐசி. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி தான் டர்போ சவுண்டுன்ற ஒரு அது ப்ராடக்ட் நேமு. ஸோ கம்பெனி வேறு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் அந்த 4440 ஐசி ஸ்டீரியோ. கம்பெனி பார்த்தீங்கன்னா டிகேஆர். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த பார்த்தீங்களா. ஸோ டிகேஆர் அதான் பார்த்தீங்கன்னா கம்பெனி. இதுக்கான இன்புட்ஸ் வந்து என்னென்ன எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும் ப்ளஸ் இந்த ஐசிக்கான டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்புட்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கான இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது கிரவுண்டு, அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பச்சை கலரில் இருக்குது ப்ளஸ்ஸு, எல்லோ கலரில் இருக்குது வந்து கிரவுண்டு. அந்த ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு டயோடை தாண்டி போகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஏசி கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஸோ கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோவா ரெட்டிஃபை ஆகி போகாது. நீங்கள் டிசியை டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம அந்த என்ன சொல்கிறது 6283 ஐசி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 6283 ஐசியில் இருக்கிற அந்த 4 டயோடும் ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஏசி இன்புட் டேரெக்டாக கொடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏசி இன்புட் டேரெக்டாக கொடுக்க வேணாம். என்னை பொறுத்தவரை நீங்கள் டிசியாகவே கொடுங்க, அதுவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 3 வயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 கிரவுண்டு, 2 பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு. இருங்க நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீக்கர் போட்டு பாருங்கள் எஸ்பி. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவுட்டு. இந்த நடுவில் இருக்கிறது கிரவுண்டு, இந்த எஸ்பி அவுட்டு. இங்கிட்டு ஒரு எஸ்பி இருக்கும் பாருங்கள், அதுவும் அவுட்டு. நடுவில் இருக்கிறது கிரவுண்டு. ஸோ அவ்வளோதான். ரைட் லெஃப்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது கிரவுண்டு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்டு வந்து காமனாக கொடுத்துருக்காங்க, ரைட் லெஃப்ட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு போட்டுக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு போட்டுக்கும். அந்த எஸ்பி போட்டுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டு. இதுக்கான இன் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன் ரைட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு நீங்கள் எங்கேயாவது பற்ற வச்சுக்கணும்னா பற்ற வச்சுக்கலாம். ஸோ கிரவுண்டுன்றது வந்து இந்த இங்கேயும் 2 கிரவுண்டு இருக்குது, இது ரைட் லெஃப்ட்டு. கிரவுண்டு வந்து இங்கே இருக்க கிரவுண்டில் நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டா ஓகே தான். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த ஐசியை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்புட் எங்கே இருக்குது, அவுட்புட் எங்கே இருக்குது, பவர் சப்ளை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா டிசி தான் கொடுக்கணும், டேரெக்டான ஏசி நீங்கள் கொடுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட பின் டயக்ராம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஐசியோட பின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் இருங்க ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்புட்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்புட் ரைட் லெஃப்ட்டுக்கான இன்புட். ஸோ அந்த ரைட் லெஃப்ட்டுக்கான இன்புட் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரை தாண்டி, இங்கே ஒரு கெப்பாசிட்டரை தாண்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி கெப்பாசிட்டர். அதை பார்த்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி நான் என்ன தெரியல. ஸோ ப்ளஸ் மைனஸ் இல்லாத, இது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்க கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இல்லாத கெப்பாசிட்டர். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோணிட்டு ஒரு பக்கம் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்க கெப்பாசிட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்புட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக மேலே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், 10K வால்யூம் கண்ட்ரோலர். அதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிள் போட்டுப்பாங்க. உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலில் எந்த மாதிரி சிம்பிள் இருக்குன்னா அந்த 10K வால்யூம் கண்ட்ரோல் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ இதுக்கான இன்புட் டேரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா 6லையும், ஒன்று இது பார்த்தீங்கன்னா 2லையும் வருது. ஸோ 6ம் 2 தான் பார்த்தீங்கன்னா இன்புட். அதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ஸ்பீக்கர். ஸோ அந்த ஸ்பீக்கருக்கான அவுட் எங்கேருந்து எடுத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா 10ம் 13 தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்டு. ஸோ 10ம் 13 தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ். ஸோ 12 வோல்ட் இன்புட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11வது நம்பர்லையும், கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 14வது நம்பர்லையும் வருது. ஸோ இந்த டீட்டெயிலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த ஐசியில் ட்ரபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஐசி ரன் ஆகலையா அப்படின்றத நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறப்ப நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டெல்லாம் இருந்து நீங்கள் செக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.